வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இந்த கேலண்டர். ஏன்னா கேலண்டர் என்பது மிக முக்கியமான ஒரு தினசரி பார்க்கக்கூடிய ஒன்று. ஜோதிடம் என்றாலே ஹோர சாஸ்திரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிடம். ஸோ ஹோரா என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரியும். டைம் என்பதுதான் அந்த ஹோரா. அந்த டைமை எப்படி தினசரி நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்த சிஸ்டம் இந்த கேலண்டர் சிஸ்டம். அதில் மாசங்கள் டிரைவ் செய்யப்பட்டது. அந்த மாசங்களை எதன் அடிப்படையில் டிரைவ் செய்தார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். எதன் அடிப்படையில் இந்த மாசங்கள் வந்தது, ஜோதிடத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் உள்ளதா என்று கேட்டால், எல்லா விஷயங்களிலும் ஜோதிடம் இல்லாமல் நீங்கள் எதிலிருந்தும் வெளியில் வர முடியாது. ஆகவேதான் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு ஹவர் என்று சொல்லக்கூடிய ஹோராவிலும் ஜோதிடம் ஒளிந்து கிடக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை கேலண்டர் சிஸ்டம் இரு வகையாக பிரிக்கப்பட்டது. ஒன்று நார்த் இந்தியன் சிஸ்டம், சவுத் இந்தியன் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டத்திலையும் கேலண்டர் மாறுபடும். அதனுடைய அடிப்படை எதை எதை நோக்கி அந்த அடிப்படை செய்யப்பட்டது என்றால், மூணுடைய பேசிஸில் தான் கேலண்டர் செய்யப்பட்டது. நார்த் இந்தியாவில் அந்த மூணுடைய சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமானது இரண்டு முக்கியமான நிகழ்வுகள். யாருக்கு? சந்திரனுக்கு. ஒன்று பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை என்று சொல்லுவோம். இந்த இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுதான் கேலண்டர் என்பது பாதி பேருக்கு தெரிவதில்லை என்பதற்காகத்தான் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவு திறக்கோள் உங்களுக்கு. ஜோதிடம் என்பதே தினசரி ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் உங்களை சேர வேண்டும், அந்த ஒளி உங்களிடம் படர வேண்டும் என்பதுதான் ஒரு குறிக்கோள். அதன் மூலியமாகத்தான் இந்த குழு உருவாக்கப்பட்டது. என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்பவுமே சொல்வது என்னவென்றால், ஜோதிடம் படிப்பதற்கு தினசரி வாழ்க்கை குறித்து உள்ள தகவல்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், தினசரி சொல்லுங்கள், அதன் மூலியமாகவே ஜோதிடம் வளர்ந்துவிடும் என்று கேட்டதனாலும் இந்த பாடப்பகுதி ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த பூர்ணிமா அமாவாசைய சிஸ்டம் நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவில் பார்க்கப்படுகின்றது. நார்த் இந்தியன்ஸ் எதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, வடக்கு மாநிலத்தில் உள்ளவர்கள் பூர்ணிமா சிஸ்டம் அதை ஃபாலோ செய்கிறார்கள், கேலண்டர். நம்ம என்ன செய்கிறோம் சவுத் இந்தியாவில் அப்படின்னா, அமாவாசைய சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அப்ப கவுண்டிங் ஸ்டைல் ரெண்டு பேருக்கும் மாறுபடுகின்றது. நார்த் இந்தியாவில் எப்பொழுது பூர்ணிமா வருகிறதோ அதன் மூலியமாக அதை தொடங்குகின்றார்கள், அடுத்த பூர்ணிமாவில் அதை நிறைவு செய்கிறார்கள். இந்த சிஸ்டம் நார்த் இந்தியாவில் யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இது போன்ற முக்கியமான மாநிலங்களில் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது, சவுத் இந்தியாவில் மாதத்தின் ஒரு மாதத்தினுடைய நிறைவு அமாவாசை மூலமாக எண்டு செய்து அடுத்த அமாவாசை தொடங்குகின்ற போது இன்னொரு அமாவாசையினுடைய எண்டு, அதாவது முடிவு, தொடக்கம் ஒரு அமாவாசை, தொடக்கம் அமாவாசைக்கு பிறகு எண்டாவது அமாவாசைக்கு அடுத்தது. எண்ட்ஸ் ஆன் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் அமாவாசையா, எண்ட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் அமாவாசையா, இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நார்த் இந்தியாவுடைய சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் ஃபுல் மூன், எண்ட்ஸ் ஆன் நெக்ஸ்ட் ஃபுல் மூன். ஸோ இந்த சவுத் இந்தியா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் போன்றவை. ஆக இப்போ ஒரே சந்திரன்
2 மாதத்தின் அடிப்படையில் பெயர்கள் சூட்டப்படுகின்றது. இப்போ உதாரணத்திற்கு நார்த் இந்தியாவில் இப்பொழுது மக பூர்ணிமா என்று சொல்வார்கள். அப்போ மக பூர்ணிமா அன்று டிவோட்டீஸ் எல்லாரும் வந்து டெம்பிள்லையும் வந்து அவங்களுடைய நார்த் இந்தியன் டெம்பிள்ஸ்ல எல்லாம் மக பூர்ணிமா என்ற மாதம் தொடங்கி செயல்பட்டு வரும். அது இந்த மாசங்கள் என்பது நட்சத்திரங்களின் அடிப்படையில், அதுவும் ஜோதிடம் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மக பூர்ணிமா ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் த ஃபுல் மூன், என்ஸ் ஆன் நெக்ஸ்ட் ஃபுல் மூன். சவுத் இந்தியாவில் பௌஷ பூர்ணிமா நடந்து கொண்டிருக்கிறது. அது அமாவாசைக்கு பிறகு இன்னொரு அமாவாசையில் நிறைவு செய்யும். எதனால் 2 சிஸ்டம் என்று பார்த்தால், நார்த் இந்தியாவில் வந்து ஃபுல் மூன் வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுகின்றது என்பதனாலும், அதில் வந்து ஃபெஸ்டிவல், மிக முக்கியமான பண்டிகைகள், ஸ்நானங்கள், கும்பமேளா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நார்த் இந்தியாவில் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் சவுத் இந்தியாவில் அமாவாசையின் அடிப்படையில் இருப்பதனால் இது ரிச்சுவல்ஸ், அதாவது நம்ம நம்ம செய்யக்கூடிய கர்ம நிகழ்வுகள் எல்லாம் இந்த இந்த சிஸ்டத்தில் செய்யப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சிஸ்டம் எதற்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சடங்குகளுக்கு இதை செய்வார்கள். சடங்கு என்று சொன்னால் சிராதம், கர்ம சடங்குகள், இவையெல்லாம் இது சவுத் இந்தியன் சிஸ்டத்தில் செய்யப்படுகின்ற சிஸ்டம். அப்போ இந்த 2 சிஸ்டத்திற்கும் பெயர் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் பெயர் இருக்கின்றது. அப்போ அது என்ன என்பதை அடுத்து வரக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் நீங்களே என்னிடம் கேளுங்கள், கொடுக்கப்படும். இது நம்மளுடைய அஸ்வா ஜோதிட பள்ளி பயிலக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு இந்த அடுத்த பாடம் உபயோகமாக இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் சந்திரனின் அடிப்படையிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த மாசங்கள் எப்படி வருகிறது என்பதை நார்த் இந்தியன், அதாவது வடக்கு இந்தியாவிலும் தெற்கு இந்தியாவிலும் டோட்டலி வேற மாதங்களாக சிஸ்டத்தையே மாற்றி 2 பேரும் ஃபாலோ பண்ணுவார்கள். அப்போ தான் அதில் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் வந்து தினசரி ஃபாலோ பண்ணுங்க. டிவியில் நீங்கள் தினசரி பார்க்கக்கூடிய நிகழ்வுகள், நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தன் கற்பழிக்கிறான், ஒருத்தன் வந்து திருடிட்டு ஓடுறான், இது போன்ற நியூஸில் பார்க்காம கொஞ்சம் தினசரி ஒரு அரை மணி நேரம் ஜோதிடத்திற்காகவும் ரிலீஜியஸ் கண்டென்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஜோதிடம் தினசரி புரிந்துவிடும். அப்போ நியூஸ் சேனல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சேனலில் அந்த மக 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 மாதத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அதில் நடந்திருக்கும். அதில் புனித நீராடி இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அந்த மாதங்கள் தெற்குலேயே அதை நீராடவில்லை என்று கேட்டால் அவர்கள் அதை நீராடுகிறார்கள். ஏன்னால் அவர்களுக்கு அது வேற விதமாக அந்த மாதம் என்பதும் அதன் அடிப்படையும் வேறு விதமாக பார்க்கப்படுகின்றது. சவுத் இந்தியாவில் அது எல்லாத்தையும் சடங்குகளாக பார்க்கிறோம் நாம். ஆகவே 2 சிஸ்டத்திற்கு என்ன வேறுபாடு என்பதை தொடர்ந்து நீங்கள் புரிந்து கொண்டு ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஆக இருக்கக்கூடிய டைம், கேலண்டர் சிஸ்டம், இவையெல்லாம் தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போதே படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்விகள் எல்லாம் நான் கேட்டு வருகிறேன். இந்த வீடியோவும் அதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததென்றால் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து நமது குழுவில் ஜாயின் பண்ணி ஜோதிட விஷயத்திற்கான புரிதல்களை நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.